ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய அழைப்பை குறித்து வேதாகமத்தில் அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறதே. அந்த அழைப்பை குறித்து கற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக 11வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் ஆபிரகாமினுடைய தகப்பனாகிய தேராகினுடைய அந்த வம்சத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்டு ஆபிரகாமினுடைய அந்த வம்ச வரலாறை கொஞ்சம் பார்த்துவிட்டு இந்த செய்திகளுக்குள்ளாக கடந்து சென்றால் நாம் புரிந்து கொள்கிறதற்கு அத்தனை எளிமை உள்ளதாக இருக்கும். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான் என்று இங்கே செய்தியானது தொடங்குகிறது. அதாவது தேராகினுடைய தலைமுறை பட்டியலில் அங்கே ஆரான் இருக்கிறான், நாகோர் இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார். 3 குமாரர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு மனைவிக்கு சாராள் பிறந்திருக்கிறாள். இப்படியாக அங்கே தேராகினுடைய வம்ச வரலாறு தொடங்குகிறது. இந்த ஆரானுக்கு ஒரு லோத் என்கிற ஒரு மகனும் மில்கால், இஸ்கால் என்கிற மகளும் இருக்கிறார்கள். இந்த மில்காலைத்தான் ஆரான் இறந்து விடுகிறான், தகப்பன் இறப்பதற்கு முன்பாகவே. ஆகவே இந்த ஆரானுடைய மகள் மில்காலை ஆரானுடைய சகோதரனாகிய நாகோர் திருமணம் முடித்து கொள்கிறார். மனைவி மில்கால் அண்ணனுடைய மகளையே அங்கே திருமணம், நெருங்கிய உறவிலேயே இந்த திருமணங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தேராகுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாளே, அவளுக்கு பிறந்த சாராளை அவர் அங்கே திருமணம் முடித்து கொள்ளுகிறார். இப்போது அதிலிருந்து லோத்துவுக்கு 2 குமாரத்திகள் பிறந்தார்களே, அவர்கள் மூலமாக மோவாபியர்களும் அம்மோனியர்களும் 2 சந்ததிகள் அங்கே தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நாகோருக்கு அவனுக்கு குமாரர்கள் இருக்கிறார்கள். பெத்துவேல் என்கிற ஒரு குமாரன் இருக்கிறான். பெத்துவேலுக்கு பிறந்தது தான் லாபான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு சகோதரி ரெபேக்காள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த லாபானுக்கு பிறந்தவளை பார்க்கும் பொழுது அவள் லேயாள், ராகேல் என்று 2 குமாரத்திகள் அங்கே லாபானுக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமினுடைய வம்சத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு அங்கே ஆகார் என்கிற மனைவியின் மூலமாக இஸ்மவேல் கிடைக்கிறாள். அதே போல் சாராள் மூலமாக ஈசாக்கு கிடைக்கிறான். ஈசாக்கு 2 குமாரர்கள். ஏசா, அவன் ஏதோம் என்று அழைக்கப்பட்டான். யாக்கோபு, அவர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டதை நாம் அறிவோம். இங்கே சாராளுக்கு பிறகு இன்னொரு மனைவியையும், ஆகார், சாராள், கேத்துரால் என்னும் மனைவியையும் அவன் அங்கே திருமணம் முடித்ததுனால அவனுக்கு அங்கே 6 குமாரர்கள் ஆபிரகாமுக்கு பிறக்கிறார்கள். சிம்ரான், யஸ்வான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவாகு அப்படின்னு சொல்லி 6 குமாரர்களும் இருக்கிறார்கள். இப்படியாக இந்த பூமியில் இங்கே தேராகின் மூலமாக இந்த வம்சங்கள் பரவுகிறதை நம்ம பார்க்குறோம். இப்போது ஆபிரகாமினுடைய அழைப்பு வேதாகமத்தில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்குது. கிறிஸ்துவுக்கு அதாவது சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன் இது நடைபெற்றது. இதில் தொடங்கி புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர் புத்தகம் வரை பல பகுதிகளில் ஆபிரகாம் மற்றும் அவனுடைய வம்சத்தினுடைய கதையை நாம் பார்க்க முடிகிறது. அவன் யூதர்களினுடைய தகப்பன் மற்றும் தேவனிடத்தில் வைத்த மிகுந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவனை விசுவாசிக்கின்ற எல்லாருக்கும் அவன் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறதைத்தான் ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவனை தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறதை இந்த ஆதியாகமும் 26வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆதியாகமும் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல் அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு தகப்பன் என்று சொல்லி ஏசாயா 51வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ரோமர் 4:1 பார்க்கிறோம். பெரும்பாலும் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை ஏசாயா 41வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவனை குறித்து, ஆபிரகாமை குறித்து சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறதை, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அங்கே பல அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனின் சிநேகிதன் என்பதே அவனுடைய மிகுந்த ஒரு சிறப்பு பெயராக இருக்கிறது. இவையெல்லாம் தேவனுடைய அழைப்புக்கு அவன் காட்டிய விசுவாசத்தினாலும்
கீழ்ப்படிதலினாலுமே அவனுக்கு இந்த பெயர்கள் கிடைக்க ஆரம்பித்தன என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் அழைப்பும் உலகத்தினுடைய பிரிப்பும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க முடியும். மனித குலத்தின் ஒரு மாபெரும் திருப்பு முனையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியில் மனிதனை படைத்து ஒரு ஏதேன் என்கிற இன்ப வனத்தில் வைத்து அவர்களை வாழ வைத்த போது அவர்கள் பாவம் செய்தார்கள். எனவே தேவன் ஏதேனை விட்டு அவர்களை வெளியேற்றினார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பின்பு மனிதர்கள் பெருகிய போது பாவமும் கட்டற்று அது நிறையா பெருகிச்சு. தண்ணீர் பெருக்கால் அனைவரையும், அதாவது தண்ணீர் வெள்ளத்தினால் அனைவரையும் ஆண்டவர் அழித்ததை நாம் கற்றுக்கொண்டோம். நோவாவை குடும்பமாக காப்பாற்றி புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து உடன்படிக்கையும் அங்கே நோவாவோடு கூட செய்ததை கற்றுக்கொண்டோம். அவர்கள் உலகில் பரவி செல்லாமல் பட்டணங்களை கட்டிய போது ஆண்டவர் அவர்களை சிதறடிக்க வைத்தார் என்கிறதையும் 11வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். பின்பு தமது சித்தத்தினுடைய நிறைவேறுதலுக்காக அவனை ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனை ஆண்டவர் அழைத்தார். இதுவரை உலகத்தை மொத்தமாக கவனத்தில் கொண்ட திட்டம் இப்பொழுது ஒரு மனிதனின் வழியாக அது முன்னேறி செல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆபிரகாம் நோவாவின் மகனாகிய சேமின் வழிமரபில் வந்தவர். ஆபிரகாமின் அழைப்பில் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற லட்சியம் இருந்ததை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக இங்கே ஆபிரகாமை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அது கிறிஸ்து என்னும் சந்ததி வழியாகவே நிறைவேறுகிறது என்பதை எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் மற்றும் 7லிருந்து 12 வரையிலும் நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 26, 27 இவைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையுடன் உலக மக்கள் 2 பிரிவாக மாறுகின்றார்கள். ஒரு பிரிவினரை குறித்து வாக்குத்தத்த சந்ததியர்கள், அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் அவர்கள் புறஜாதிகள். இந்த அழைப்பினுடைய கால நீட்சியானது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் இது மத்தேயு 12வது அதிகாரம் வரையிலும் நீண்டு கிடக்கிறதை நம்ம காண முடிகிறது. உயர்த்தப்பட்ட தந்தை என்னும் பொருள் உள்ள ஆபிராம், அவருக்கு முதல்ல பேர் ஆபிராம், உயர்த்தப்பட்ட தந்தை. இப்பொழுது அவருக்கு எண்ணிக்கையற்றோருக்கு தந்தையான ஆபிரகாம் என்று அவர் பெயர் மாற்றப்படுகிறார். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு உடன்படிக்கை. 7 வாக்குத்தத்தங்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட்டது, அதாவது விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும். இதுவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இப்போ அந்த உடன்படிக்கை என்னென்ன வாக்குத்தத்தங்களை உடையதாக இருந்தது என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று 2வது வசனத்தில் சொல்லுகிறார். 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றும் சொல்லுகிறார். 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அதே போல் 3ஆம் வசனத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த உடன்படிக்கையில் ஒரு வாக்குத்தத்தங்கள் 7 வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை நிலையானதும் கூட. இரத்தத்தின் பலியினால் உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7லிருந்து 21 வரையும் இது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை தியானிக்கும் போது இதை ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலருக்கு ஒரு நிலையான நாடு, ஒரு நித்திய சுதந்திரம், இவைகள் வாக்கு அளிக்கப்பட்டது. சந்ததியாகிய கிறிஸ்துவின் வழியாக உலகியலில் ஆன்மீகமும் அங்கே உலகப்பிரகாரமான ஆசீர்வாதமும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. சகல ஜாதிகளுக்கும் இதோடு கூட உள்ள பங்கை இங்கே குறிப்பிட்டு ஆபிரகாமின் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தங்கள் அங்கே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைத்த காலம் எப்போ அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு முதல் அழைப்பு கல்தேயர் ஊர், அதாவது கல்தேயரினுடைய ஊர்
மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும்போது ஊர் என்கிற அந்த பெரிய பட்டணத்தில் இருந்தபோது வந்ததாகத்தான் இங்கே அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அழைப்பு இங்கே என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் என்று இங்கே தொடங்கப்படுகிறதை வைத்து இப்போ தான் ஆண்டவர் அழைக்கிறாரோ என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 1-4 வரையிலும் பார்க்கும்பொழுது பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போதே, பாபிலோனியா அல்லது மெசொப்பொத்தேமியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் என்கிறது அந்த இடத்துல பட்டணத்தில் இருக்கும்போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது இந்த 12வது அதிகாரத்தில் இங்கே ஆபிரகாமுக்கு 2வது அழைப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆரானில் இருக்கும்பொழுது இங்கே இவனுக்கு அழைப்பு வருகிறது. ஆபிரகாம் தேராகுவுக்கு 70 வயதில் அல்ல 130வது வயதில் பிறந்திருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் ஆபிரகாமினுடைய அந்த பிறந்த வருஷமானது கிமு 1496 என்று கணக்கிடப்படுகிறது. ஆபிரகாமுக்கு அவன் மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும்போது முதல் அழைப்பு வருகிறது. அப்பொழுது அவனுக்கு வயது 50. இப்பொழுது அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று ஆரானில் வந்து தங்குறாங்க. 25 ஆண்டுகள் அங்கேயே ஆரானிலே இருந்துட்டார். தந்தையுடன் குடும்பமாக தங்கியிருந்த பொழுது தந்தை இறந்து விடுகிறார். இப்போ தான் தந்தை இறந்த பின்பு தேராகு அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் பாரம்பரியம். அந்த பாரம்பரியங்கள் மரித்த பின்பு ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டது. இஸ்ரவேலர்கள் திரும்ப எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து விடுதலை பெற்றதற்கு ஒரு 430 ஆண்டுகள் இது ஆகிறது. ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு வயது 100 என்று நமக்கு தெரியும். ஈசாக்கு அவரது ஒரே சுதந்திரவாளியாக அவருக்கு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ சேம் என்னும் அவருடைய குலப்பிதா இறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 150 என்று கணக்கிடப்படுகிறது. அப்போதுதான் அவர் கேத்தூராலை திருமணம் செய்தார். யாக்கோபு பிறக்கும் பொழுது அவருக்கு வயது 160. ஆபிரகாம் இறக்கும் பொழுது வயது 175. அது கிமு 1821 என்று கணக்கிடப்படுகிறது. இவ்வாறு ஒரு கணக்கானது போடப்படுகிறது. அதாவது படைப்பு முதல் ஆபிரகாமினுடைய சந்ததி வரை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு 2113 ஆண்டுகள் என்று கணக்கிடுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததி முதல் தாவீது வரையிலும் 931 ஆண்டுகள் என்று கணக்கிடுகிறார்கள். தாவீது முதல் யோயாக்கீமினின் சிறையாகுதல் வரை 471 என்று கணக்கிடப்படுகிறது. யோயாக்கின் சிறையாகுதல் முதல் ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவின் சந்ததி வரை 518 என்று கணக்கிடப்பட்டு 4033 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது. இப்படியாக இங்கே ஒரு தனி மனிதனை கொண்டு ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவங்க அப்பா இறந்த பின்பாக இவன் அங்கிருந்து கிளம்பி சென்று அங்கே தேசத்தில் சீகேம், அதாவது 6ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கானான் தேசம்தான் எங்கே காமுக்கு பிறந்த கானானுடைய அவனுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேசம். ஏன்னா ஆண்டவர் அங்கே நோவாவின் மூலமாகவே அங்கே காமை சபித்ததை நம்ம பார்த்துட்டோம். அதனால் இப்போ அந்த கானான் தேசமானது இப்போ ஆபிரகாம் அங்கே வந்து இருக்கிறாரு. அங்கே கொஞ்சம் அந்த அழைப்பின்படி வர்றாரு. இப்போ தெற்கே பிரயாணப்பட்டு போனான் என்று 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இந்த நேரத்தில் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்ததனுடனே அவர் அங்கேருந்து எகிப்துக்கு ஓடி போகிறார். தகப்பன் மரித்த பின்பாக கிளம்பி கானானுக்கு வந்துட்டார். இப்போ அங்கேருந்து வேகமாக அங்கே எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை
பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அதாவது உன்னை எடுத்துக்கிடுவாங்கப்பா. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இப்போ ஆபிரகாம் எகிப்துக்கு வந்தாச்சு. எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டாங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவனை புகழ்ந்தார்கள். பார்வோன் என்பது ராஜாவின் பெயர் அல்ல, ராஜா மகாராஜான்னு சொல்கிறோமே, அதே போல் அங்கே எகிப்தியர்கள் பார்வோன் என்று அழைத்தார்கள், மகாராஜா என்று அழைத்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும், அதாவது பெண் கழுதைகள், இவைகளெல்லாம் ஒட்டகங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது முதல்ல ஒரு ஆபிரகாம் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். அது நிமித்தமாக ஆபிரகாமுக்கு தயை பாராட்டப்பட்டு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. முதல்ல எங்கேருந்து வந்தா என்ன அப்படின்னு சொல்லி இவர் எல்லாவற்றையும் அங்கே வாங்கி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவன் தவறு செய்கிறான். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் தவறு செய்தால் பொய் சொன்னால் அது வேதம் மறைத்து வைக்கிறதில்ல. அவர்களுடைய பலவீனங்களை அப்படியே சொல்லி வெளியே எழுதி வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் செய்த தவற்றை அப்படியே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் அவன் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கே அவனுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அவர்கள் நிமித்தமாக பார்வோனையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் வீட்டாரையும் மகா வாதைகளினால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். வெகுமதியை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இவன் ஆண்டவர் உதவி செய்தபடினால் தன்னுடைய மனைவியை திரும்ப பெற்றுக்கொண்டவனாக அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் இங்கே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, உயர்ந்த தகப்பன் என்கிற பெயரையுடைய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவர் எண்ணற்ற ஒரு மக்களுக்கு தகப்பனாக அவனை உயர்த்தி ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றி அவர் ஆசீர்வதித்ததை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து அவனுடைய வாழ்விலிருந்து உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற காரியங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.